சைனாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா புன்தாம்பாவுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. புன்தாம்பா, இந்த புன்தாம்பா வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் வந்துடலாம். இந்த புன்தாம்பா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பழமையான கிராமங்கள், பழமையான நகரங்கள் அப்படின்னு சொல்கிறதுல இந்த புன்தாம்பாவும் ஒன்று. இந்த புன்தாம்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான நகரம். இந்த பழமையான நகரத்தில் நம்ம ஏற்கனவேவும் சாங்தேவ் மகாராஜ் அவருடைய சமாதியை பற்றி, கார்த்திகேயர் கோவில், நம்ம முருகனுக்கான மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரே ஒரு கோவில், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பால சனீஸ்வரர் விக்ரமாதித்யனுக்கு வந்து திரும்பவும் உஜ்ஜைன் ராஜ்யத்தை கைப்பற்றி கொடுத்தன பால சனீஸ்வரர், இப்படி நிறைய விஷயங்களை புன்தாம்பாவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா புன்தாம்பாவில் இருக்கிற கண்டோபா கோவிலுக்கு வந்திருக்கோம். கண்டோபா மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மக்களுடைய குல தெய்வம். அவருடைய மெயின் ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஜூரியில் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் கருப்பணசாமி கருப்பு கோவில் மாதிரி எல்லா கிராமங்கள்லேயும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் குலதெய்வமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இருக்கும். மகாராஷ்டிராவில் எல்லா ஊர்கள்லேயும் நம்மளுடைய கண்டோபா சன்னதி இருக்கும். இந்த சன்னதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க. இப்போ நம்ம வந்திருக்க இந்த சன்னதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டோபா மகாராஜ் அவர்கள் பயன்படுத்திய கத்தி இருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கண்டோபா மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையால் அவர் பயன்படுத்திய கத்தியை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான் இருக்குது. கண்டோபா மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவி இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் மகள்சா, ஒருத்தவங்க பேர் வந்து பனாயி. மகள்சாவை வந்து பார்த்திங்கன்னா கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கங்கை தாய்க்கு நிகராக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பனாயிய தாய் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கண்டோபா வந்து பார்த்திங்கன்னா மகள்சாவை வந்து ஜெஜூரியில் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தனாபுரிக்கு போய்கிட்டு இருக்காரு. சந்தனாபுரியில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியாக கருதப்படும் நம்மளுடைய பனாயி தாய் வந்து இருக்காங்க. பனாயியை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணணுன்ட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளுடைய கண்டோபா மகாராஜ் அவர்கள் பயன்படுத்தின கத்தி. இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அடி இருக்குங்க. அப்போ இந்த கத்தியே 6 அடி இருந்துச்சுன்னா அவர் எத்தனை அடி உயரமாக இருப்பாருன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 12 அடி 13 அடி உயரத்தில் நம்மளுடைய கண்டோபா மகாராஜ் இருப்பார். ஏன்னா இவருடைய கத்தி மட்டுமே 6 அடியில் இருக்குங்க. அப்போ கண்டோபா மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா சந்தனாபுரிக்கு போய் நம்மளுடைய தேவி பார்வதி தேவி என்று அழைக்கப்படும் நம்மளுடைய பனாயி தாயை வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஷீரடிக்கு பக்கத்தில் அவர் வந்து தங்குறாரு. அந்த இடத்த பற்றியுமே நம்ம வீடியோ செஞ்சு போட்டிருப்போம். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இதெல்லாமே போய் பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டோபா மகாராஜ் வந்து பனாயி கூட அவர் அங்கே இருப்பார். கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்கள் தங்கியிருப்பார். தங்கினதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வார்னா புன்தாம்பா இந்த கிராமத்துக்கு வருவார். கண்டோபா மகாராஜ் ஷீரடிக்கு பக்கத்தில் தங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கடி அப்படின்ற இடத்துல தங்கியிருப்பார். வாக்கடி பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம், நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்போது கண்டோபா மகாராஜ் இங்கே வராரு. இங்கே வந்தோடனேவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தெய்வ தோற்றத்தை மாற்றிக்கிட்டு ஒரு வயதான தோற்றத்தில் அவர் இங்கே வர்றப்போ அவர் பயன்படுத்தின, ஏன்னா கண்டோபா மகாராஜனாலே கத்தி இருக்கும். அப்போ அவர் இந்த கத்தி என்ன செஞ்சிடறாருனா இங்கே ஓடுற கோதாவரி நதியில் தூக்கி போட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வயதான தோற்றத்தில் காட்சி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு யாரும் அவரை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, இவர் வந்து ஒரு கடவுள் ஃபார்ம், இப்படி கடவுளாக அவரை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி வயதான தோற்றத்தில் அவர் வந்துடுறாரு. வந்து இங்கே இருக்கிற நதி கோதாவரி நதியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டோபா மகாராஜ் வந்து என்ன செஞ்சிடறாருனா அவர் பயன்படுத்தின கத்தியை வந்து தூக்கி போட்டதுக்கு பிறகு அதுக்கடுத்து கண்டோபாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அவர் இன்னும் ஜெஜூரிக்கு வரல. ஏன்னா அவருடைய மெயின் ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஜூரியில் இருக்குது. ஜெஜூரிக்கு வராததுனால நம்மளுடைய கண்டோபா மகாராஜுடைய முதல் மனைவியான மகள்சா தாய் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய தளபதி இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய கண்டோபா மகாராஜை தேடி அலையிறாங்க, ஒவ்வொரு இடமா போகிறாங்க. அப்போ வாக்கடிக்கு போகிறாங்க. வாக்கடியில் அவர் தங்கின அடையாளம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டோபா மகாராஜ் அவர் உருவத்தை மாற்றுறாருல, அப்படி கண்டுபிடிச்சி கடைசியில் இங்கே வந்து பார்த்தா கண்டோபா மகாராஜ் அவர் பயன்படுத்தின அந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோதாவரி நதிக்கரையில் இருக்கிறத பார்த்துடுறாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த கதை வந்து இந்த போர்டில் வச்சுருக்காங்க, அதை தான் மராத்தியில் எழுதியிருக்காங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது மகாராஜ் அவருடைய கத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதாவரி நதியில்
இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா மகள்சா அம்மா வந்து பார்த்திங்கன்னா படை தளபதி அந்த கத்தியை தூக்க சொல்கிறாங்க. அவங்களால தூக்க முடியலை. அதுக்கடுத்து அவங்களுக்கு செய்தி வருது, கண்டோபா மகாராஜ் வந்து ஜெஜூரிக்கு வந்துட்டாருன்னு. அதுக்கடுத்து ஜெஜூரி கிளம்பி போயிடுறாங்க. இப்போது கண்டோபா மகாராஜுடைய கத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதாவரி நதியிலேயே இருக்குது. அப்போ இந்த கோதாவரிக்கு நதிக்கு பக்கத்தில் இந்த புன்தாம்பா ஊருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான கண்டோபா பக்தர் இருக்கார். அவர் வந்து வருஷம் பாத யாத்திரையாக நடந்து கண்டோபா மகாராஜா பார்க்குறதுக்காக ஜெஜூரிக்கு போவார். அப்போது அவர் வந்து ரொம்ப வயசாயிருச்சுனால அவரால் நடந்து போக முடியல. அவருடைய பாத யாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்கிப் பண்ணுறாரு. அவர் நடக்காமல் இருக்கார். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஜெஜூரிக்கு போக முடியலே. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஃப்ளாகை வந்து தூக்கிட்டு போவார். ஏன்னா கண்டோபா மகாராஜனாலே எல்லோ கலர் ஃப்ளாக் தான். அந்த எல்லோ கலர் ஃப்ளாகை வந்து அவர் தூக்கிட்டு போகாமல் இங்கேயே இருக்கார். அப்போது கண்டோபா மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கனவுல வந்து சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய கத்தி வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி நதியில் இந்த இடத்துல இருக்குது, நீ அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே போல் அந்த வயதான கண்டோபா பக்தர் என்ன செய்கிறாருன்னா, கண்டோபா மகாராஜ் வந்து அவர் கனவுல சொன்ன அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டில் போய் அவர் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு அவர் பார்த்தா அங்கே கண்டோபா மகாராஜ் அவர் பயன்படுத்தின கத்தி இருக்குங்க. அதை அவர் வந்து தூக்குறாரு. தூக்குனோடனே அவர் கைக்கு வந்துருச்சுங்க. யாராலையும் தூக்க முடியல, அவருடைய படை தளபதியால் தூக்க முடியல. ஆனால் அந்த வயதான பக்தர் அதை தூக்கிட்டு வந்து இங்கே கண்டோபா மகாராஜுக்காக ஒரு கோவில், ஒரு ஆலயத்தை உருவாக்கி இங்கே அந்த ஆலயத்தில் அந்த கத்தியை வச்சுருக்காருங்க. இந்த ஆலயம் வந்து நம்மளுடைய ஷீரடியிலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டரில் இருக்குங்க. இப்போ நான் தொட்டு பார்க்குற இந்த கத்தி தான் கண்டோபா மகாராஜ் அவர்கள் அவங்க கையால் பிடிச்சிருந்த கத்திங்க. இந்த கத்தியை பற்றி எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக என்னுடைய நண்பர் இப்போ சொல்லுவாருங்க. Discuss about that Khandova Maharaj. He is going from Jejuri to Chandanapuri. Yesterday we went that Wakri place. He ordered to the Sainya to go returns because of that water issue, and he will go next. From then Wakri to he will come here, okay? And he have that gods from that time when he is going to Chandanapuri, okay? Then he is felt like if he take this form in and we will go in the Chandanapuri, everybody can understand. Then he change his form, very simple person, okay? And he have that sword. He is rolling and throw it in that Godavari river. And then he take a very simple form and then he went from here, okay? And later then his grandfather, तुमचे आजोबा ना, great grandfather, okay? They are going one day in that river for bathing, Godavari bathing, okay? That time he felt something is there. Then he trying to take up, and then it's a very big sword. So that time it is actually in the river only, okay? So same story happened in that Khandova Maharaj time also. Malsa Devi is actually in that Jejuri place, because the Bana is in Chandanapuri, Malsa is the Jejuri. Okay. Once that Khandova Maharaj only coming here, that other people will go again the Jejuri. He told that the Khandova Maharaj go that way. So Malsa Devi came to find that Khandova Maharaj. Okay. She came first Wakadi, like this Wakadi to here. And she found it that sword in the river that time. Then she said like, okay, take that sword. We are not finding Khandova Maharaj there, but take that sword to our place. Then they are trying to take up that sword, but it is not coming on. Okay, it's very heavy. Nobody can take up that sword. Okay, and then they leave it that sword and they return from here. Okay, and then she's great grandfather. They will every year Champa Shashti. Champa Shashti is a festival of Khandova Maharaj. December month. Every year they will take that yellow color flag. Yellow color is the Khandova Maharaj. Okay, from here to Jejuri. By walk they will go, okay, every year. But because of that age matter, they stop it, okay. One day Khandova Maharaj himself come his dream, and he said, my sword is it is in the river, you go and take there. But he doesn't can understand, okay. Every day routine is going on, daily going Godavari, taking bath. But one day taking bath time, he felt something is there, and then he take up that the sword will come very simple, very easily it will come out. And then he keep it here, he develop the temple, and it is in there. Looks like Khandova Maharaj giving the gift to this village, because
We saw so many special In places- this village. places in this Buntamba. That's why Khandova Maharaj given So the gift blessed. for that Blessing. blessing, as a blessing. Thank The sword you. is actually more near to 6 feet. Then Yeah, just I think think, that yeah. sword is 6 feet. Then that person is how much? 10 feet. Actually, near the 10 to 12. How many years that sword? तुम्हाला आजोबांना कधी सापडले असेल म्हणजे आणली 100 एक वर्ष हा जास्त मोर दॅन 100 to 700 150. वर्षापूर्वीची गोष्ट आहे ती. हा. म्हणजे आजोबा सांगत होते, आजोबांच्या आजोबांचं असं. It's आम्हाला more than पण नाही 200-300 years old. 2 to 300 years. 3 or 4 generation before, not grandfather. 3 to 4 generation before they found it, they fix it here. Thank you.